இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. கருணையினை கற்று தந்தாயே. உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்த்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 17-11-24 இருக்கின்றோம். அன்னை மரியா நம்மோடு தூய ஆவியானவர் நம்மை என்றும் வழி நடத்துகிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 55-16-17-18. நீதிமொழிகள் 27-19-20-21. இன்றைய முதல் வாசகம் தானியேல் நூலிலிருந்து. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயர் 10-11-14-18. இன்றைய மார்க் தூய நற்செய்தி மார்க் 13-24-32. அந்நாளில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விழும், நிலா ஒளி கொடாது, விண்மீன் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதையும் காண்பார்கள். பின்பு அவர் வானதூதர்களை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து 1 கோடி வரை மக்களை ஒன்று கூட்டுவார்கள். ஆண்டவரின் இரண்டாம் வருகை பற்றி வாசகங்கள் நம்மை இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை சந்திக்க தயாராக இருக்க அழைப்பு விடுக்கிறது. நான் நேற்று ஒரு கதை சொன்னேன். அந்த மன்னரை போல எதற்கும் நாம் பயப்படாமல் நம் வழியை நாம் ஆயத்தமாக்கிக் கொள்வது அவரை சந்திக்க தயாராக இருக்க அழைப்பு விடுகிறது. சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்து போன மனித இனமான நியார்தால் மனிதர்கள் அழிவுக்கு முக்கியமான காரணமாக ஒன்றாக கருதப்படுகிறது. அவர்கள் தங்களை தக்க வைத்து கொள்ளாததே என்று அறிவியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். மற்றொரு மனித இனமான மொஹோஃபியலன்ஸ் பெரும்பலமே அது தான் வாழும்போது கண்டு கொள்ளாமலும் உணவு கொடுக்காமலும் உடல் நலம் பற்றி அக்கறை இல்லாமலும் இருந்துவிட்டு வயதான பெற்றோர் மனம் நொந்து செத்த பிறகு பூசை வைத்து விருந்து படைத்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி பளிங்கு கற்களால் கல்லறைகள் கட்டும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உயிரை மதிக்கின்ற உன்னதமான மக்களாக மனிதனுக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மனித மனப்பான்பை சிதைக்காமலும் வாழும் நல்லவர்களாக இருப்போம். நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லாருக்கும் மழையாவது பெய்யட்டுமே. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு சமாதானம், சந்தோஷம், பாவத்திலிருந்து விடுதலை, தெய்வீக பாதுகாப்பு, பரிபூரண ஆசிர்வாதம், நிறைவான பரலோக வாழ்வு கிடைத்திருக்கிறது. இறைவாக்கினர் எசேக்கியேல் 37-12-14 சொல்வது போல தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். அந்த ஒரு நாள் வரும். நமக்கு அந்த கல்லறைகள் திறந்து ஆண்டவர் நம்மை எழுப்புவார். அந்த நாட்களை நாம் 2ஆம் தேதி கொண்டாடினோம். இருந்த போதிலும் நாம் ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூற வேண்டும். மரியன்னையின் உதவியை பெறவே திருச்சபை புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்று மன்றாடுகிறது.
உத்திரியம் அணிகிறவர்கள் தங்கள் வாழ்வாலும் அவர்கள் மரித்த முதல் சனிக்கு பின் மோட்சம் போவார்கள் என்று உத்திரிய மாதா வாக்களித்துள்ளார்கள். மேலும் புனித மரிய பௌஸ்தினா குவாஸ்கா தான் கண்ட காட்சியில் அவரது மரணத்திற்கு பின் அவரது காவல் தூதர் அவரை உத்தரிக்கிற ஸ்தலம் வழியாக அழைத்து செல்கிறார் என்றும், அங்கே மரித்த ஆன்மாக்கள் கடவுளை காண முடியாத, கடவுளை விட்டு பிரிந்து படும் வேதனை நெருப்பானது கொடியதிலும் கொடியது என்று புலம்பி வேதனை உறுவதையும், அவர்கள் கடலின் விண்மீன் தாயே, ஸ்டார் ஆஃப் த சீ என்ற கூப்பிட்டு மன்றாட மரியன்னை அவர்களின் துன்பத்தில் ஆறுதலாகவும் அவர்கள் விரைவில் உத்திரிக்க ஸ்தலத்தை விட்டு வெளியேற பரிந்துரைத்து ஜெபிப்பதையும் கண்டேன் என்கிறார். உத்திரிக்கிற ஸ்தலத்தின் தன்னை தீண்டாத வண்ணம் அவரது காவல் தூதர் அவரை வழி நடத்தியதாக கூறியுள்ளார். விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்ட நம் மரியாள், அவள் நாம் அனைவருக்கும் உதவி செய்ய இறைவனிடம் அங்கு ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அன்னையின் அவருடைய அந்த ஜெபமாலை ஜெபிப்பதினால் நமக்கு என்ன பலன் என்று நிறைய பேர் நம்மை கேட்பதுண்டு. ஆனால் நாம் அதற்கு தொடர்ந்து நாம் சொல்லுகிற பதில் வெறுமையாய்த்தான் இருக்கும். அதனால் பாவத்தின் விளைவினால் நமக்கு தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டாகிறது. பாவ நிலையில் இருப்பவர்களுக்கு முடிவில்லா வேதனையும் தண்டனையும் உண்டு என்கிறது விவிலியம். கல்லூரியிலும் அல்லது வெளியிலும் தவறு செய்யும் தன் மகனுக்காக தகப்பனே முன்வந்து மன்னிப்பு கேட்பதும், அதற்காக அபதார தொகையை தானே செலுத்தி மகனை விடுவிப்பது போல் நம்முடைய அன்பின் தந்தையான கடவுள் அவரது ஒரே ஒரு மகனை நமக்காக பலியிட செய்தார். பலியிட்டு மீட்பும் தந்து நம்மை இன்று உயிரோடு வைத்திருக்கிற காரணம்